சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. உன் மனதை கவர்ந்த மணாளன் எங்கிருக்கிறார்? இங்குதான் இருக்கிறார். இந்த சோழ நாட்டில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீ கிள்ளிவடவனை பற்றி சொல்கிறாயா? அவன்தான் முன்பே இந்த சம்பந்தத்தை முறித்து விட்டானே. ஒடிந்த கிளையை மீண்டும் மரத்தில் ஒட்டி வைக்க முயன்றால் அது பொருந்துமா? இல்லை அத்தை, நான் சோழ இளவரசரை பற்றி எப்போதும் அப்படி நினைத்ததில்லை. நான் அவரை பற்றி பேசவில்லை. இளவரசி என்றால் ஓர் இளவரசனைத்தான் மணக்க வேண்டும் என்பது கட்டாயமா? ஒரு தளபதியை மணந்து கொள்ளக்கூடாதா? நீ? ஆம், நான் சோழ நாட்டின் தளபதி பார்த்திபனைத்தான் விரும்புகின்றேன். பரிவாதினி, நீ என்னம்மா சொல்கிறாய்? இதை என்னால் நம்பவே முடியவில்லை. பார்த்திபன் ஒரு மிகவும் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவன் தானே, படை தளபதி தானே. அவனை எப்படி நீ நேசித்தாய் என்று கேட்கப் போகிறீர்கள், அப்படித்தானே? அது அது எதுவாயினும் நான் உங்களிடம் அதை சொல்வதற்கென வந்த பின் தெளிவாக சொல்லிவிடுகிறேன். முதியவர் வேடத்தில் எங்கள் அரண்மனைக்கு வந்த அவர் என்னை தொட்டு பேசி நெருங்கி பழகும் வாய்ப்பாக அதை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவர் என்னை விட்டு விலகியே நின்றார். பரிவாதினி என்று பெயர் சொல்லியே அழையுங்கள் என்று நான் அவரை வற்புறுத்திய போது கூட அவர் இளவரசி என்பதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட பேச மறுத்துவிட்டார். பின்னர் அவர் இளைஞர் என்று அறிந்து நான் அவரிடம் நெருங்கி பழக முயன்ற போது என்னை விலக்கி வைத்தார். அவரிடம் இருந்த அந்த உயர்ந்த பண்பை நான் வேறு எவரிடமும் பார்க்கவில்லை. அவரது ஒழுக்கத்திற்கு ஈடாக எவரையும் ஒப்பிட்டு பார்க்க முடியவில்லை. அவரது மனதில் இருந்த நேர்மை, வாக்கில் இருந்த வாய்மை, செயலில் இருந்த தூய்மை, இவற்றுக்கு நிகராக எவருமே இல்லை. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற முப்பெரும் தத்துவத்திற்கு ஒப்பற்ற ஒரே உதாரணம் அவர்தான் அத்தை. பரிவாதினி, பார்த்திபனை பற்றி நீ சொல்வதை கேட்கும்போது எனக்கு வியப்பாக இருக்கிறது. அதனால்தான் நீ பார்த்திபனிடம் காதல் கொண்டாய் என்பது இப்பொழுது எனக்கு புரிகிறது. ஆனால் அவர் என் காதலை அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கும் உனக்கும் எந்த வகையிலும் பொருந்தாது, ஏணி வைத்தாலும் எட்டாது என்று என்னை புறக்கணித்தார். முத்து நகைக்கும் தாமரைக்கும் இது தெரிந்ததும் அவர்கள் கூட அதை பற்றி அவரிடம் பேச இடம் தரவில்லை. இனி என் வாழ்வு சூன்யமாகிவிடும் என்று நினைத்த நேரத்தில் என்னை விட்டு பிரிந்து சேர நாட்டிலிருந்து தப்பித்து செல்லும் வேளையில் அந்த கல்லும் கனியானது. என்னுடைய காதலை அவர் ஏற்றுக்கொண்டார் அத்தை. இத்தனை நாட்கள் உன்னுடன் இருக்கும்போது ஏற்படாத ஏக்கமும் அன்பும் இன்று உன்னை விட்டு பிரிந்து போகும்போது எனக்குள் ஏற்படுகிறது. உன் காதல் வலிமையானது பரிவாதனே. அது இந்த கல் நெஞ்சக்காரனையும் கரைத்து விட்டது. எனக்கு பரிசாக நீ உன்னுடைய காதலின் அடையாளத்தை கொடுத்தாய். நான் உனக்கு பரிசாக என் காதலையை கொடுக்கிறேன். பரிவாதினி, இதற்கு மேல் நீ இதை பற்றி எதுவும் சொல்ல தேவையில்லை. பார்த்திபன் மேல் நீ கொண்ட காதல் எவ்வளவு உறுதியானது என்பதையும், அதை ஏற்க மறுத்த பார்த்திபனையும் உன் தூய்மையான காதல்தான் மாற்றியது என்பதையும் நான் நன்றாகவே புரிந்து கொண்டேன். ஆனால் என்ன அத்தை ஆனால் என்கிறீர்கள்? நீங்கள் ஒருவர்தான் எங்கள் காதலை புரிந்து கொண்டு இரு மன்னர்களிடமும் பேசி எங்கள் வாழ்வுக்கு வழிகாட்டுவீர்கள் என்று நான் நம்பிக்கையோடு வந்தேன். நீங்களே இப்படி தயங்கினால் நான் யாரிடம் சென்று இதை பற்றி பேச முடியும்? கலங்காதே பரிவாதினி, இதிலுள்ள இடையூறுகளை நினைத்துத்தான் நான் தயங்குகிறேன். இரு மன்னர்களிடமும் இதை பற்றி பேசி
அவர்களை மாற்ற நான் முயற்சி செய்கிறேன். உங்கள் திருமணத்தை நானே முன்னின்று நடத்தி வைக்கிறேன். எப்படி நடக்கும்? சொல் மங்கம்மா, இது எப்படி நடக்கும்? யார் இதை ஏற்றுக்கொள்வார்கள்? இரு நாடுகளுக்குள்ளும் ஏற்பட்ட பகையை மறந்து இப்பொழுதுதான் நமது நாட்டிற்கு நட்பு நாடி வந்திருக்கிறார் சேர மன்னர். சோழ நாட்டு இளவரசனுக்கு தன் பெண்ணை தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு முன்பு இங்கு வந்தவர் அல்லவா அவர்? இப்பொழுது நான் சென்று எனது படைத்தளபதிக்கு உன் பெண்ணை கொடு என்று கேட்க முடியுமா? பாண்டிய நாட்டு இளவரசனை மீட்டுக் கொண்டு வா என்று அனுப்பி வைத்தால் சேர நாட்டு இளவரசியே கொண்டு வந்து விட வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறான் அந்த பார்த்திபன். அதற்காகத்தான் நீ உறையூருக்கு போ என்று நான் சொன்னபோது அதை மறுத்து நான் பூம்புகாரிலேயே இருக்கிறேன் என்று என் ஆணைக்கு மாறாக பேசினானா? இனியும் இந்த நிலையை நான் நீடிக்க விடப் போவதில்லை. இப்பொழுதே அந்த பார்த்திபனை வரவழைத்து கடுமையான காராகிரகத்தில் அடைக்கச் செய்கிறேன். மகாராணியாரே, மருத்துவரை அழைத்து வந்திருக்கிறேன். மகாராணியாருக்கு வணக்கம். வணக்கம். மாமன்னருக்கு என்னவாயிற்று? தெரியவில்லை வைத்தியரே. இரவு உறங்குவதற்கு முன்பு கூட நன்றாகத்தான் பேசிக் கொண்டிருந்தார். காலையில் எழுந்து பார்த்தபோதுதான் அவர் வேதனையில் முனகிக் கொண்டிருப்பதை நான் கவனித்தேன். தொட்டு பார்த்தால் அவர் உடல் நெருப்பாக கொதித்தது. சற்று நேரத்திற்குள் அவர் முகமெல்லாம் வியர்க்க ஆரம்பித்து விட்டது. நான் வியர்வையை துடைத்துவிடும் நேரத்தில் அவருடைய உடல் செல்லிட்டது போல் ஆகிவிட்டது. ஆனால் அதுவும் சற்று நேரத்திற்கு தான் நீடித்தது. பின் மீண்டும் அவர் உடம்பு நெருப்பாக கொதிக்க ஆரம்பித்து விட்டது. அப்படியா? என்னவென்று பார்க்கிறேன். தேன் வேண்டும். சரி, பணிப்பெண்ணே, தேன் கொண்டு வா. மன்னவா, மன்னவா, அண்ணி, இவர் இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லை. எனக்கு என்னவோ மிகவும் பயமாக இருக்கின்றது. கவலைப்படாதே பஞ்சவன்மா தேவி, தம்பிக்கு எதுவும் ஆகாது. நீ தைரியமாக இரு. மன்னவா, தங்கள் உடலுக்குள் ஏதேனும் மாற்றம் உணர முடிகிறதா? என்ன சொல்லுவதென்றே எனக்கு புரியவில்லை வைத்தியரே. உடல் எல்லாம் ஒரே வலி, பயங்கரமான சோர்வு. எலும்புகள் சேரும் பகுதியில்
ஊசியினால் குத்துவது போல் தோன்றுகிறது. மண்டை குடைச்சல் என்று சொல்வார்களே, அதேபோல் மண்டைக்குள்ளும் அந்த வலி முட்டிக்கொண்டு நிற்கிறது. கவலை வேண்டாம். தங்களை மனச்சோர்வும் உடற்சோர்வும் இரண்டும் ஒரு சேர அழுத்திக் கொண்டிருப்பதால் ஏற்பட்ட விளைவுதான் இதெல்லாம். இதை இந்த நோய்தான் என்று வரையறுத்து கூற இயலாது. இப்பொழுது தேவை பூரண ஓய்வு. மதியம் இரவு என்று இன்னும் 2 வேளை இந்த கஷாயத்தை அருந்துங்கள். நான் தங்களை நாளை வந்து சந்திக்கிறேன். அமைச்சர் பெருமான், ஐயா, ஏதாவது அவசரம் என்றால் சொல்லி அனுப்புங்கள். உடனே வருகிறேன். அவ்வாறே ஆகட்டும். வருகிறேன் மன்னவா. வருகிறேன் மகாராணி. தம்பி, வைத்தியர் சொன்னதை கேட்டுக்கொண்டாய் அல்லவா? நீ எதை பற்றியும் யோசிக்காமல் பூரண ஓய்வெடுக்க வேண்டும். நீ சொல்வதை மன்னர் எங்கே கேட்கப் போகிறார்? அவரை பொறுத்தவரைக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரே தீர்வு காண வேண்டும். எல்லா பொறுப்புகளையும் தானே சுமக்க வேண்டும். என்ன செய்வது? அதுதானே ஒரு வேந்தனின் தொழில். தன்னை நம்பியிருக்கும் நாட்டு மக்களின் நலனை பேண நினைக்கும் ஒவ்வொரு மன்னரும் அதைத்தானே செய்வார்கள். ஏன், எங்களைப் போல் மன்னருக்காக உழைக்கும் நல்லவர்கள் பலர் அரண்மனையில் இருக்கிறார்கள் அல்லவா? எங்களிடம் சில பொறுப்புகளை விட்டுவிடலாம் அல்லவா? அதனால் அவருடைய வேலை பளு குறையும். இப்படி தானே எல்லாவற்றையும் இழுத்து போட்டுக் கொண்டு செய்ததால் தானே இவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது. எந்த நேரத்தில் என்ன பேச வேண்டும் என்ற நாகரிகம் கூட உங்களுக்கு தெரியாதா? பெருவழுதி இப்படி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறானே என்று நாங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் பொறுப்புகளை தரவில்லையே என்று உங்கள் கவலையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். பொறுப்புகளை உங்களிடம் கொடுத்துவிட்டு அது சரியாக நடக்கவில்லையே என்று என் தம்பி கவலைப்பட வேண்டுமா? தம்பி, அவர் பேசியதை பற்றியெல்லாம் நீ பொருட்படுத்தாதே. அவரை பற்றித்தான் எனக்கு நன்றாக தெரியுமே. இப்பொழுது என் யோசனை எல்லாம் நம் நாட்டை பற்றித்தான். மன்னவா, இப்போது உங்கள் உடல்நிலை தேறி நீங்கள் பூரண குணமடைய வேண்டும். அதுதான் முக்கியம். நாட்டை பற்றி இப்போது எதுவும் யோசிக்காதீர்கள். நீங்கள் நன்றாக இருந்தால்தான் நாடும் நன்றாக இருக்கும். அதனால் உங்கள் உடல் நலன்தான் எனக்கு முக்கியம். முதலில் அதை கவனியுங்கள். ஆமாம் மன்னவா, நாட்டு பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அதற்கில்லை அமைச்சரே. ரோமாபுரி மன்னர் அகஸ்டஸின் அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் ரோமாபுரி தூதுவன் சிபியோவுடன் நான் ரோமாபுரி நகருக்கு செல்லலாம் என்று எண்ணியிருந்த நேரத்தில் இப்படி என் உடல் நலம் பாதிக்கப்பட்டு விட்டதே. அதனால் என்ன மன்னவா, உங்கள் உடல் நலம் பூரண குணமான பின் ரோமாபுரிக்கு புறப்பட்டு செல்லலாம். அதுவரையில் ரோமாபுரி தூதுவனை இங்கேயே தங்க வைப்போம். ஆமாம் தம்பி, புலவர் கூறுவது போல் செய்வோமே. பொறு பரிவாதினி, விபரீதமாக ஏதும் நடந்து விடாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். சோழ மன்னர் இந்த விஷயத்தில் இவ்வளவு கடுமையாக இருப்பார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. சேர மன்னரும் ஆத்திரத்தோடு தான் இருக்கிறார். என்ன நடக்குமோ என்று எனக்கும் கவலையாகத்தான் இருக்கிறது. சோழ பேரரசருக்கும் சேர மாமன்னருக்கும் என் பணிவான வணக்கங்கள். வீரர்களே, நீங்கள் செல்லுங்கள். மன்னவா, உறையூரில் இருந்த என்னை தாங்கள் அழைத்து வரச் சொன்னதாக வீரர்கள் வந்து கூறினார்கள். மறுகணமே புறப்பட்டு ஒரு கணம் கூட தாமதிக்காமல் வந்து சேர்ந்து விட்டேன். மிகவும் வேகமாகத்தான் வந்திருக்கிறாய். ஆனால் அது என் ஆணையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவா,
அல்லது பரிவாதினியை பார்த்துவிட வேண்டும் என்பதற்காகவா? என்ன பார்த்திபா, பதில் சொல்ல வார்த்தை கிடைக்கவில்லையா? மன்னவா, போதும், எல்லாம் எனக்கு தெரிந்து விட்டது. எப்பொழுது நான் ஆணையிட்டாலும் எந்த கேள்வியும் கேட்காமல் அதை நிறைவேற்றும் நீ உறையூருக்கு போ என்றதும் ஏன் அப்படி தடுமாறினாய்? எதனால் அதை மறுத்து இங்கேயே இருக்க முயன்றாய் என்பதெல்லாம் இப்போது எனக்கு புரிந்து விட்டது. மன்னவா, அது நீ எதுவும் பேசாதே. உன்னை எதற்காக சேர நாட்டிற்கு அனுப்பி வைத்தேன்? அங்கு சிறைப்பட்ட பாண்டிய இளவரசரை மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தானே? ஆனால் நீ என்ன செய்தாய்? சேர நாட்டின் இளவரசியை இங்கு கொண்டு வந்து உனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு அவளிடம் காதல் வலையை வீசி இருக்கிறாய். இல்லை, இல்லவே இல்லை. அவர் எதுவுமே செய்யவில்லை. நான் தான் அவரை விரும்பினேன். பரிவாதினி, சபையில் சோழ மன்னரிடம் நேருக்கு நேர் நின்று பேசும் துணிச்சல் உனக்கு வந்துவிட்டதா? நீ ஏதோ நாட்டுப்பற்றினால் தான் பார்த்திபனுக்கு துணை புரிந்தாய் என்று நினைத்தேன். பாண்டிய இளவரசரை சிறை வைத்திருப்பதால் சேர நாட்டிற்கு பழி வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அப்படி செய்தாய் என்று நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனால் பார்த்திபன் மீது கொண்ட காதலால் தான் நீ இவ்வளவும் செய்தாய் என்பது இப்பொழுதுதானே புரிகிறது. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை தந்தையே. வேற எப்படி? சோழ நாட்டிற்கு போக போகிறோம் என்று தெரிந்தவுடனே எப்படியாவது எங்களுடன் வந்துவிட வேண்டும் என்று ஏன் துடித்தாய் என்பது இப்பொழுதல்லவா புரிகிறது. சேர மன்னரே, அன்றொரு நாள் உங்கள் மகள் பரிவாதனை மருங்கு வண்டு சிறந்தூர்ப்ப என்று காவிரியின் சிறப்பை பாடிய பாடல் கேட்டு நான் கூட மெய்மறந்து போனேன். ஆனால் இப்பொழுதுதானே புரிகிறது, அது காவிரியின் மீது கொண்ட பற்றல்ல, இங்கிருக்கும் காதலன் மீது கொண்ட பற்று என்று. பார்த்திபா, நீ நாட்டுக்காக எவ்வளவோ செய்தாய். வீரத்தால் மட்டுமல்ல, விவேகத்தாலும் எங்களை வியக்க வைத்தாய். ஆனால் அத்தனைக்கும் சேர்த்து இப்பொழுது சேர மன்னருக்கு முன்னால் நான் தலைகுனிந்து நிற்கும் நிலையை ஏற்படுத்தி விட்டாய். உன் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டு எனது கௌரவத்திற்கே இடுக்கை ஏற்படுத்தி விட்டாய். அண்ணா, பரிவாதினியின் காதலை பார்த்திபன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இவளிடமே நான் உனக்கு தகுதியற்றவன் என்று கூறி மறுத்தார் என்பதை அன்று பரிவாதினி என்னிடம் பேசிய போது தாங்களே கேட்டீர்களே. பார்த்திபன் மீது எந்த குற்றமும் இல்லை அண்ணா. அங்கம்மா, நீ மனம் மாறிவிட்டாய். தவறான திசையில் வெகு தூரம் நடந்த பின் இது சரியல்ல என்ற சரியான பாதைக்கு வந்து விட்டாய். அதனால் எதுவுமே உனக்கு தவறாக தெரியாது. நல்லவளாக மாறிவிட்ட உன் மனதுக்கு எல்லோரையும் நல்லவர்களாகத்தான் பார்க்க தோன்றும். அதனால்தான் பார்த்திபனின் காதல் என்ற போர்வைக்குள் எவ்வளவு பெரிய ரகசிய திட்டம் இருக்கிறது என்பது உனக்கு புரியவில்லை. அண்ணா, என்ன சொல்கிறீர்கள்? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? இல்லை மங்கம்மா, இந்த பார்த்திபனுக்கு அரியணை ஆசை வந்துவிட்டது. எப்படியாவது ஒரு இளவரசியின் மனதை மயக்கி தன் வசப்படுத்தி ஒரு நாட்டிற்கே அரசனாகி விடலாம் என்ற பேராசை வந்துவிட்டது. மன்னவா, தங்கள் வாக்கால் என்னை இப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். எங்கோ இருந்த என்னை இங்கு வரச் செய்து தளபதி என்ற உயர்ந்த பொறுப்பை தந்தவர் தாங்கள். ஆயிரம் ஆயிரம் சோழ வீரர்கள் சிரம் தாழ்த்தி வணங்கும் பெருமையை தந்தவர் தாங்கள். என் வாழ்நாள் முழுவதும் தங்களுக்கு சேவகனாக இருப்பேனே தவிர வேறு எதற்கும் நான் விருப்பப்பட மாட்டேன். தங்கள் உள்ளம் என்ற அரியணையில் எனக்கென்று ஓர் இடம் தந்திருக்கிறீர்களே, அதைவிட உயர்ந்த அரியணை இந்த அகிலத்தில் எங்கேயும் இல்லை. இதோ இருக்கிறாரே அழுந்தூர் வேளார் விஜய பூபதியார். தனக்கு உரிமையுள்ள அரச பீடத்தையே உதறிவிட்டு உங்களுடன் இருப்பதை பெருமையாக கருதவில்லையா? அப்படி இருக்க எதுவும் இல்லாத நான் எதற்காக அத்தனைய கனவுகளில் மூழ்கப் போகிறேன்? அரியணைக்காகத்தான் நான் பரிவாதனையை காதலித்தேன் என்று தாங்கள் நினைப்பதனால் நான் என் காதலையே துறக்க தயாராக இருக்கிறேன். ஓ, அப்படியானால் உன் காதலியை துறக்க நீ தயாராக இருக்கிறாய், அப்படித்தானே? தயார் இல்லை. தந்தையே, நான் இவரது காதலுக்காக நாட்டையே துறந்து இவரோடு வாழ தயாராக இருக்கிறேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். இளவரசி என்ற பெருமையும் எனக்கு வேண்டாம். என்னை இங்கேயே விட்டு விட்டு போய் விடுங்கள்.